நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையில் பிசகாதவர், அவர் உண்மையில் பிசகாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. கடந்த 6 மாதங்கள் உடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து பத்திரமா எங்களை வழிநடத்தி வந்தவரே, உடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை காப்பாற்றி வந்தவரே, எங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாய் இந்த காலை வேளையிலே அன்றைய உடைய பரிசுத்த சமூகத்திலே கூடி வர உடைய மிகுந்த கிருபையினாலே உடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்மை பயபக்தியோடு பணிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய் எனக்கு பலனுண்டே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டே. நான் எந்த நிலைமை இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன், பட்டினியாய் இருந்தாலும் பரிபூரண மடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன், தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவைகள் யாவையும் தருவாரே, தமது ஐஸ்வரியத்தின்படியே எனது குறைவை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன், இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் சோம்பலினப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரம் அடையாமல், தேவன் உற்சாகமாக உழைத்திடுவேன், உண்மை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன், தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல சேட்டைகளை அடித்து நானும் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமென். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், எங்களை பலத்தினால் ஒரு விசையாய் இந்த காலை வேளையிலே எங்களை இடைக்கட்டினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பலத்த அரணானவர், எங்கள் வழிகளை நீர் செவ்வைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர்.
நன்றி செலுத்துகிறோம் சாமி. இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் உடைய ஊழியக்காரர் குடும்பம் முதல் அடியாளின் குடும்பம், ஆண்டவரே உடைய பரிசுத்தவான்கள் எல்லாருடைய குடும்பம், ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவர் பாதையும் மகா நீதிபரராகிய நீ செம்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த 7ஆம் மாதத்திலே முதல் பரிசுத்த ஆராதனையிலே உடைய பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் கூடி ஜெபிக்க, உடைய வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த மாதத்தை உடைய திருக்கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்த கரம், ஓங்கிய புயம், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கரம், மேகஸ்தமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் விலகாத கரம் ஆண்டவரே எங்களோட கூட விலகாமல் வழிநடத்த போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தால் எங்களை நிரப்ப போகிறதற்காய் நன்றி அப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மகா நீதிபரர், மகா தீர்க்கதரிசி ஆனவர் அடியாளுடைய வலது பக்கத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறதற்காய் நன்றி. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. வர தடைப்பட்டிருக்கிற கண்மணி பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய தயவினாலே திருப்தியாக்குவாராக என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமென். இது மோசே நப்தலியை பார்த்து சொன்ன வார்த்தை. ஷைனிமா வாசி. ஆதியாகமம் 49:21. யாக்கோபு நப்தலியை பார்த்து என்ன சொல்கிறார், என்ன ஆசீர்வதித்தான் பாரு. ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஹல்லேலூயா. ஒரு பாப்பா வாஸ்தா அவர் மோசேயை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என்ன ஆசீர்வதிக்கிறார்? நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தயவு முக்கியம். தேவனுடைய கண்களிலும் தயவு முக்கியம், கர்த்தருடைய பார்வையிலும் தயவு முக்கியம். அதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும், 3-4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. வாசி பாப்பா, வாசிக்க முடியுமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய கண்களிலே தயவு, மனிதனுடைய கண்களிலே தயவு. எப்பொழுது? கிருபையும் சத்தியமும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை விட்டு என்ன செய்யக்கூடாதுப்பா? விலகக்கூடாது. ஆண்டவரை பற்றி சொல்லும் போது கூட சொல்லப்பட்டிருக்கும், அந்த வார்த்தையாகிய கர்த்தர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எனக்குள்ளே உங்களுக்குள்ளே எப்படி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு? வெறும் கிருபையினால் நிறைந்தவர் மாத்திரம் அல்ல, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளும் அடியாளுக்குள்ளும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த முதல் வாரத்திலே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைய போகிறாய். அவருடைய ஆசீர்வாதத்திலே, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீ நிறைந்திருக்க போகிறாய். காரணம் என்ன? நீ விடுதலை பெற்ற பெண்மான்,
நீ விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிக்கிற ஒரு நப்தலி. ஒருவேளை நீ அசுத்த உதடுகளுள்ள மனுஷியாய் இந்த இடத்துல என்னை கடந்து வந்திருந்தாய் என்றால் தேவனை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு. ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசியின் உதடுகளை தொட்ட அந்த பரிசுத்த அக்கினி ஒரு விசையாய் என் உதடுகளை தொடட்டும் ஆண்டவரே. அந்த தேவதூதன் சேராபீன்களில் ஒருவன் அக்கினி தழலை எடுத்து வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் உதடுகளை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானதுன்னு சொன்னார். விடுதலை பெற்ற பெண்மானாய் கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறார். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயங்கள் ஆற்ற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனம் பதறி தவறான வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் கெட்ட வார்த்தை ஒன்று கூட உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மனம் பதறி மோசே என்ன செஞ்சான்? கர்த்தர் சொன்னார், கண்மலையை பார்த்து முதல் தடவை சொல்லும்போது அடின்னு சொன்னார், ரெண்டாவது தடவை சொல்லும்போது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். பேசுன்னு சொன்னப்போ அடிச்சிட்டான். ஆண்டவருடைய உள்ளம் உடைந்தது. நீ இந்த ஜனங்களுக்குள்ளே நீயும் மாறணும், என்னை பரிசுத்தம் பண்ணலையே. நான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நன்மை தீமை அறியாத குழந்தைகளும் யோசுவாவும் காலேபும் மாத்திரம் தான் பிரவேசிப்பார்கள் சொல்லிட்டார் ஆண்டவர். சோ நம்முடைய வாயின் வார்த்தைகளால நமக்கு வர வேண்டிய பெரிய நன்மைகளை நாம் இழந்து போய்விடக் கூடாது என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீ கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்திருப்பாய், உடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-17 வாசிங்கப்பா. எஸ்தர் 2:15-17. மொர்தெகாய் தனது குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாத்தியின் இடத்தில் வாசி பாபா. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15-17. மொர்தெகாய் ஏற்றுக்கொண்டவளும் அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தயை கிடைக்கணும். தன்னை காண்கிற நீங்க யார் இடத்துல போறீங்களோ எல்லார் கண்களிலும் தயை கிடைக்கணும் ஆண்டவரே. காரணம் என்ன? அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல். ஏகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று நியமித்து வைத்திருக்கிறாரோ அதையே அன்றி வேறொன்றையும் நான் கேட்க கூடாது. எஸ்தர் என்ன செஞ்சா? ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் தன்னுடைய சுத்திகரிப்புக்கு என்னென்ன தேவையோ என்னெல்லாம் வேணா அவன் வாங்கலாம். ஆனா அப்படி அல்ல, நியமித்த காரியம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, உங்களுக்கும் அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். கொலுசு போடலாம், லிப்ஸ்டிக் போடலாம், கண்மை போடலாம், எல்லாம் போடலாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை அனுபவிக்கலாம். ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. It's not qualified by me, for me. எனக்கு அது தகுதியாய் இராது. ஊழியக்காரினா அதற்குரிய ஒரு அலங்காரம். தேவனுடைய பிள்ளையே நமக்கு ஒரு அலங்காரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே அலங்காரம். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்த கர்த்தர்
பரிசுத்த ஆவியினால் இந்த காலை வேளையிலே உன்னையும் என்னையும் அலங்கரிக்க விரும்புகிறார். ஆராதிக்கலாம். ஆராதனை பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும். மனிதர்கள் பார்ப்பதற்கல்ல. தேவதூதர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? கர்த்தர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே அந்த உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே வீற்றிருக்க காண்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஒவ்வொரு தேவதூதனும் கண்களை மூடி கால்களை மூடி தம் செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி கண்ணை திறந்துட்டு சொல்லல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஐயா, நீ நடனத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். பரிசுத்த நடனம். ஆட்டம் பாட்டம் போடுவதற்கு வரவில்லை. பரிசுத்தமானது நித்திய நாளாக முத ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அவர் சிநேகிக்கிறது பரிசுத்தம். நீ சிநேகிக்கிற பரிசுத்தம். அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் பெயரே பரிசுத்த சிங்காசனம். அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற கர்த்தர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே என்னை சாந்த குணத்தினால் அலங்கரிங்க ஆண்டவரே, என்னை ரட்சிப்பினால் அலங்கரிங்க ஆண்டவரே, தாழ்மையினால் அலங்கரிங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் என்னை அலங்கரிங்க ஆண்டவரே. வானத்தையே ஆண்டவர் எப்படி அலங்கரித்தாராம்? ஆவியினால் அலங்கரித்தாராம். ஐயா, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்த கர்த்தர். ஆண்டவரே என்னை உடைய ஆவியினால் அலங்கரிங்க ஆண்டவரே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இதுதாங்க தேவனோட விருப்பமா இருக்கணும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் முன் குறித்திருக்கிறார். என்னிடத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய குமாரனுடைய சாயல் காணப்படணும். தேவ குமாரனுடைய சாயல் என்னிடத்தில் காணப்படும் பொழுது பிதாவானவர் என் மூலம் மகிமைப்படுகிறார். நம்மிடத்தில் என்ன சாயல் காணப்படுகிறது? தேவ சாயல் காணப்படுகிறதா? ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை அலங்கரிங்க ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய ஆவியினால் என்னை அலங்கரிங்க ஆண்டவரே. ரட்சிப்பினால் அலங்கரிங்க ஆண்டவரே. சாந்த குணத்தினால் என்னை அலங்கரிங்க ஆண்டவரே. தகுதியான வஸ்திரத்தினால் அலங்கரிங்க ஆண்டவரே. என் நிர்வாணம் காணப்படக்கூடாது ஆண்டவரே. தன் நிர்வாணம் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்மாணமாய் ஒருத்தனும் காணப்படக்கூடாது ஆண்டவர் விரும்புகிறார். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஒரு நாள் என் அருகையும் உங்கள் அருகையும் தேவன் கடந்து வந்தாரே. பிறந்த நாளிலே உங்கள் அருகையும் என் அருகையும் கடந்து வந்து மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் ரத்தத்தில் கிடக்கிற என்னை பார்த்து உன்னை பார்த்து, யாரும் என்ன விரும்பல, உங்களையும் விரும்பல, ஆனா விரும்பப்படாத என்னையும் உங்களையும் எனக்கு வேணும்பா அந்த குழந்தை, எனக்கு ஃபார் மீ. தாவீது அத்தனை தாய் தோப்பன் ஒருத்தர் கூட விரும்பல. ஆனா தாவீதை கர்த்தர் சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம், ஈசாயின் குமாரரில் யாருன்னு சொல்லல, ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆனா அவங்க அப்பா அந்த 7 பேரையும் வர சொல்லி இருந்தார். நான் ஒருத்தனை நிச்சயமா இவன் இருக்காது, ஏன்னா ஆடு மேய்க்கிறவன், கர்த்தர் இவனை செலக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்திருக்கிறீங்களா? The stone which the builders refused is become the headstone of the corner. This is the Lord's doing. It is marvelous in our eyes. வீடு கட்டியவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. எப்படிங்க ஆயிற்று? அது கர்த்தராலே ஆயிற்று. This is the Lord's doing. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே நீ விரும்பப்படாத பாத்திரமாய் வந்திருக்கிறாயா? நீ அவருக்கு வேண்டும், அவருக்காக நீ பிறந்திருக்கிறாய்.
ஒரு நாள் நீ கர்த்தரை பார்த்து சொல்லாதே, ஏன் என்னை பெத்தீங்க ஆண்டவரே, சொல்லாத. அவருக்காக நீ வாழணும். அவருடைய துதியை நீ பிரஸ்தாபம் பண்ணுவதற்காக நீ பிறந்திருக்கிறாய். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக, அவருடைய துதியை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக நீங்களும் நான் பிறந்திருக்கிறோம். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள், நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். எஸ்தர் ராஜாத்தினிடத்தில் காணப்பட்ட இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? மொர்தகாய் சொன்னபடி எப்படி வளர்த்த பொழுது எப்படி சொன்னபடி கேட்டு நடந்தாலோ, கடைசி வரை சொன்னபடி கேட்டு நடந்தாள். கீழ்ப்படிதல். நம்ம பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் பெருசான உடனே அம்மாவுக்கு என்ன தெரியும், பைத்தியம் அம்மா. ஆனால் அப்படி இல்லை, கீழ்ப்படிதலின் அபிஷேகம் ரொம்ப தேவை. தேவன் எதிர்பார்க்கிறார். உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உனக்கு வெனக்கு இருக்குச்சியா இருக்கலாம் உங்க அம்மா உங்க அப்பா, கிளவி சொல்லாத. நீ நல்லா இருக்கணும்னா, உன் நாட்கள் நீடித்திருக்கணும்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமனுவாயாக என்பதை வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. ஐயா, வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை, ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். வாக்கு தத்தத்தோட ஆண்டவர் கொடுக்கிறார், மற்றெல்லாம் அப்படி கொடுக்கல. நீ நல்லா இருக்கணுமா, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணுமா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமனுவாயாக. உங்க அம்மா வயது சென்றவளாகும் போது அசட்டை பண்றதா? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்திருக்காங்க. உன் பார்வையில் வேணா அசட்டை பண்ணப்பட்டவங்களா இருக்கலாம், ஆண்டவருடைய பார்வையில் அவங்க வெளியேறப்பட்டவர்கள். தகப்பனையும் தாயும் கனமண்ணு. புருஷனை கனம் பண்ணணும், ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும், எல்லாரையும் கனம் பண்ணணும். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். யாரையும் அசட்டை பண்ணாதே, யாரையும் பரியாசம் பண்ணாதே. மூன்றாவது, நான் செத்தாலும் சாகிறேன் என்று தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்ட மகள் உயிரை பணயம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்னால் போய் நின்றாள். ராஜா பொற்செங்கோலை நீட்டினான். கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவார். உனக்கு தயவு கிடைக்கணும்னா கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம், பரிசுத்த அலங்காரம் முக்கியம், ஜெபம் முக்கியம். மூணாவது, ஏகாய் என்ன நியமிச்சிருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் என்ன அலங்காரம் எனக்கு நியமிச்சிருக்கிறாரோ அதைத்தான் எனக்கு அலங்காரமா நான் வைக்கணும். தேவையில்லாத அலங்காரம் அது சாத்தானுடைய அலங்காரம். இயேசபேலின் அலங்காரம் இங்க வரக்கூடாது. சபைக்குள்ளே இயேசபேலின் நடனங்கள் உள்ளே வரக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற உடை, கர்த்தர் விரும்புகிற வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 5, 6, 7. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர். அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற கர்த்தர், மன்னிக்கிறதற்கு தயவு இருக்கிற கர்த்தர், மகா தயையும் சத்தியமுள்ள தேவனாய் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வதிக்கணும். நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில்
சின்னவர் பெரியவங்க எல்லாரும் நாங்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் நாங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒரு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில அருளி செய்யணும் ஆவியானவரே. நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 31:5-6-7. 31:5-6-7. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டு வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து நம்பி இருக்கிறேன். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, அதிகாலையில உமது கிருபையை கேட்க பண்ணும் ஆண்டவரே. உமது கிருபையிலே நான் கலிகூர்ந்து மகிழும்படி கர்த்தர் கிருபை செய்யணும். நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக சங்கீதம் 90:14. நாங்கள் காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 142:7. ஒரு ஆள் 142:7 வாசிங்க. நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தயவு செய்யும் பொழுது யார் சூழ்ந்து கொள்வாங்களா? நீதிமான்கள், அவருடைய பரிசுத்தவான்கள் நம்மளை என்ன செய்வாங்க? சூழ்ந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யோபு 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். ஹல்லேலூயா. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் என் வாழ்க்கையில தயவையும் பாராட்டினீங்க ஆண்டவரே. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன செஞ்சது? காப்பாற்றினது. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்த ஆண்டவர், தயவை கொடுத்து பராமரிக்கிற ஆண்டவர். யோபு சொல்கிறார், தீத்து 3:4. தீத்து 3:4. தீத்து 3:4 எடுக்கிறியா பாப்பா? பேஜ் நம்பர் 296 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து வரும் இல்லையா? புதிய ஏற்பாடு 296 பக்கம். தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. அப்போ என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னா ஒரு மனிதன் மேல என்ன பிரசன்னமாகணுமா? நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தயை, மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமாகும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் எப்படி ரட்சிக்கப்படுவானா? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும், முழுக்கு ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. 2வது பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை என் மேல பிரசன்னமாச்சு ஆண்டவரே, என் பிள்ளை மேல பிரசன்னமாகட்டும் ஆண்டவரே. தீத்து 2 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சொல்லப்பட்டிருக்கிறது. 11:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, பிரசன்னமாகும் பொழுதுதான் நீ வெறுப்ப. என்னென்னலாம் வெறுப்பையா? அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும், நீதியும் தெளிந்த புத்தியும்
தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அப்போ ஒரு மனுஷன் செல்போனுக்கு அடிமையா இருக்கானா, அவன் மேல இன்னும் பிரசனமாகல. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு அந்த மனிதன் மேல பிரசனமாகட்டும். பிரசனமாகும் பொழுது அவன் எதெல்லாம் வெறுப்பானா? அவபக்தியை வெறுப்பான், லௌகிக இச்சைகளை வெறுப்பான். தெளிந்த புத்தி அவன் வாழ்க்கையில உண்டாகும், தேவ பக்தி உண்டாகும். கர்த்தருடைய வருகைக்கு அவன் எதிர்பார்ப்பான். அழகாய் கூறுகிறது. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளை மேல, என் கணவர் மேல, என் மனைவி மேல, எல்லா மனுஷருக்கும் அந்த ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை, மனுஷர் மேல் உள்ள அன்பு, உடைய தயவு பிரசன்னமாகட்டும் ஆண்டவரே. என் பிள்ளை அப்பொழுது அவபக்தியை வெறுப்பாள் ஆண்டவரே, லௌகிக இச்சைகளை வெறுப்பாள் ஆண்டவரே. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. என் பிள்ளை அப்படி தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. சங்கீதம் 18:25 சொல்லப்பட்டிருக்கு, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். அடுத்தபடியாக சங்கீதம் தயவினால திருப்தியாக்குகிற கர்த்தர். அடுத்து பார்க்கிறோம் சங்கீதம் 90:14 அவர் கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 90:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால திருப்தியாக்குங்க ஆண்டவரே. காலை தோறும் ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதம் முழுவதும் ஆண்டவரே, எங்க வாழ்நாள் எல்லாம் நாங்க கலிகூர்ந்து மகிழணும்னா காலை நேரத்தில் எங்களை உம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்கும் ஆண்டவரே, கிருபையினாலே திருப்தியாக்கும் ஆண்டவரே. அடுத்தபடியாக சங்கீதம் 31:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 31:21 அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த திருப்தியாக்குகிற கிருபை அது அதிசயமான கிருபை. எந்த நேரத்தில் அந்த கிருபை உனக்கு வெளிப்படணுமோ, அந்த அரணான நகரத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த சூழ்நிலையில, எந்த கட்டத்துல நான் எப்படி நிக்க போறேன், பிராக்டிக்கல்ல டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி, காலேஜ்ல ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தரும் நான் எப்படி நிற்க போகிறேன் ஆண்டவரே, உடைய கிருபையால திருப்தியாக்கும் ஆண்டவரே. அரணான நகரத்தில் தாவீது ராஜாவுக்கு அதிசயமான கிருபையை விளங்க பண்ணினீங்களே, என் வாழ்க்கையில் உடைய கிருபையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. அது தாங்குகிற கிருபை, உன்னை தப்பு வைக்கிற கிருபை, அது தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்த கிருபை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:14 எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார், உன் வாயை நன்மையினால் நிரப்புகிற கர்த்தர், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்ட கர்த்தர். நன்மையினால் திருப்தியாக்குவேன். ஆசாரியர்களுடைய ஆத்மாவை என்ன செய்வாராம்? கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவாராம். சங்கீதம் 81:16. இன்னொரு ஆள் சங்கீதம் 147:14 வாசியுங்கள். ஒரு ஆள் சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிக்கிற கர்த்தர், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குகிற கர்த்தர். ரூத் என்ன செஞ்சா? வயிறார அந்த போவாஸ் வயல்வெளியில சாப்பிட்டு தன் மாமியாருக்கு என்ன போய் கொடுத்தா? திருப்தியா போய் கொண்டு செஞ்சா. சாப்பிட்டு மாமியாருக்கும் கொடுத்தா. தன்னுடைய பிள்ளைகளை திருப்தியாய் போஷிக்கிற கர்த்தர், திருப்தியாய் போஷிக்கிற கர்த்தர். வனாந்திரத்தில் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்கள் மட்டும்தான் 5000, மனைவி 5000 இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் 10,000 பேர் இருந்திருப்பாங்க. 2 குழந்தைங்கன்னா எவ்வளோ பேருக்கு? மீதி 12 கூடை நிறைய எடுக்கும்படி செய்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். தம் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு திருப்தியாய் போஷிக்கிற கர்த்தர். உன்னை உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். இப்போ சுகர் வந்தவொடனே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? கோதுமை சாப்பிடணும், கோதுமையில சப்பாத்தின்னு பைபிள்ல போட்டிருக்குங்க. முதல் தரமான கோதுமை,
ஏசாயா 29 சொல்லப்பட்டிருக்கு, அது முதல் தரமான கோதுமை, அது உச்சிதமான கோதுமை. உபாகம் 33 சொல்லப்பட்டு கொழுமையான கோதுமை. பார்த்தீங்களா? ஆண்டவர் சயின்டிபிக் புக். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். கோதுமையினால் உன்னை போஷிக்கிற கர்த்தர், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குகிற கர்த்தர். சங்கீதம் 147:14 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 145:15-16. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிற கர்த்தர். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாமே நோக்கி காத்திருக்கும். திமிங்கலத்திலிருந்து எல்லாமே கர்த்தரை நோக்கி காத்திருக்குதான். சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிற கர்த்தர். மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் உன் வாஞ்சையை திருப்தியாக்க மாட்டாரோ? அப்படி அதை மீறி அவர் தராம போனா அதுல உன் வாழ்க்கையில ஒரு நன்மை வச்சிருக்கிறார் ஏசப்பா. சகலமும் உன் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:9-10-11. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவை கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் யார் மேலே அடிமைத்தனத்தை வைக்க கூடாது, நுகத்தடியை வைக்க கூடாது, விரல் நீட்டி குற்றம் சாட்டக்கூடாது. விரல் நீட்டுதல், நிபச்சொல், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. 3 காரியங்களை நம்மளை விட்டு அகற்றணும். நுகத்தடி, மற்றவங்களை கடினமா நடத்துறது, கடினமா வேலை வாங்குறது, ஒடுக்கிறது. ஒடுக்காத, யாரையும் ஒடுக்காத. தம்முடைய ஜனங்களை ஒடுக்கிறதற்கு அவர் யாருக்குமே இடம் கொடுக்க மாட்டார். நுகத்தடியை நீக்கு. விரல் நீட்டி மற்றவங்களை குற்றம் சால்றது, அந்த குற்றம் என்கிட்ட இருக்கான்னு முதல்ல நான் என்னை செக் பண்ணணும். விரல் நீட்டுதல், நிபச்சொல் உன் நடுவில் இருந்து அகற்றி, பசியா இருக்கிற இடத்துல உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால். ஒரு 5 மினிட்ஸ் பாஸ்டர், ஒரு 5 மினிட்ஸ் பண்றோம். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் என்ன செய்வாராம்? நித்தமும் உன்னை நடத்துவாராம். டெய்லி he will guide you. அடுத்து என்ன செய்ய போட்டிருக்கு? உலகத்துல மகா வறட்சியான காலம் ஒண்ணு வரும். ஆனா அந்த நேரத்துல உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிற கர்த்தராய் வெளிப்படுவார். உன் எலும்புகள் எப்படி மாறும்? உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற கர்த்தர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ என்னைக்குமே நீ சொல்லு, நம்பிக்கையே இல்லாம போனாலும் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் வற்றாத நீரூற்று. என் தோட்டத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டு, என் தோட்டத்தில் வர்றவங்களுக்கு சாப்பாடு உண்டு. யோவேல் 2:26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தபடியாக பிலிப்பியர் 4:11-12-13. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ரொம்ப அருமையான வார்த்தைப்பா. மன ரம்மியமா இருக்கமா. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், எல்லாம் ஏசி வசதியோடு இருந்தாலும் அந்த இடத்துல நான் தங்குவேன், ஆண்டருக்கு ஊழியம் செய்வேன் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் வாழ எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அப்படிதானே போட்டிருக்கு. எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியணும். நல்ல எல்லா சாப்பாடு கொடுக்கும் போது சாப்பிட மாட்டேன்னு சொல்ல ஆண்டவர், ஐயோ நான் ஏழையா தான் இருக்க, அப்படி அர்த்தம் இல்லை. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியணும். ஒரு இடத்துல போறேன், எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லை, அந்த இடத்துல காற்றோட்டமே இல்லை, ஃபேனே இல்லை, அந்த இடத்துல பாப்பா நீ இந்த இடத்துல தான் தங்கி ஊழியம் செய்யணும், அதுலயும் எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியணும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்.
வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கீங்களா? போதிக்கப்பட்டிருக்கீங்களா? நான் எந்த நிலைமை இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன், பட்டினியாய் இருந்தாலும் பரிபூரண மடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன், தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? பவுலையாவுக்குள்ள இந்த மனப்பக்குவம் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன், நான் போதிக்கப்பட்டேன், நான் போதிக்கப்பட்டேன். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. லிங்கம்பட்டி ஊழியக்கார குடும்பம், அடியாளின் குடும்பம், இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பம், வர தடைப்பட்டிருக்கிற எங்கள் கண்மணி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஐயா. எல்லாரும் இந்த காலை வேளையிலே நீ நன்மையுண்டாக நினைத்தருளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் முறுமுறுக்க கூடாதுப்பா. எங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா முறுமுறுப்புகளையும், இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை ஒளிய பண்ணுகிற கர்த்தர், எங்கள் முறுமுறுப்புகளை கர்த்தர் ஒளிய பண்ணுவீராக. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக, கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்கூலுக்காக, காலேஜுக்காக, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்க பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க கூட இருங்க ஆண்டவரே. படிக்கிற கண்மணி குழந்தைகள், காலேஜில் படிக்கிற குழந்தைகள், ஸ்கூல்ல படிக்கிற சின்ன குழந்தைகள், வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. எங்க பிள்ளைகள் மேல நம்முடைய கரத்தை வைங்க ஏசப்பா, நம்முடைய கரத்தை வைங்க ஏசப்பா. அவள் மேல் தம்முடைய கரங்களை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நாங்கள் கூனி குறுகி போய் வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்கள் கூடல்களா நிமிரணும்னா, எங்கள் நுகத்தடிகள் முறியணும்னா, எங்களை நிமிர்ந்து நீங்க நடக்க பண்ணணும்னா எங்கள் மேல நம்முடைய கரத்தை ஒரு விசையாய் வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவன் மேல், தலைவி மேல், கண்மணி குழந்தைகள் மேல நம்முடைய கரங்களை வைப்பீராக, நம்முடைய கரங்களை வைப்பீராக. ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. பெசலைகளை பெயர் சொல்லி அழைத்தவர், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின கர்த்தர். எங்கள் பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைங்க ஆண்டவரே. ஒரு குழந்தைய கூட நீங்க ஆகாதுன்னு குழந்தைன்னு நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க ஆண்டவரே. எங்க குழந்தைகளெல்லாம் நீங்க நினைவு கூறணும் ஆண்டவரே. நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும் சொன்னீங்களே, ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாதமை படங்களை கொடுத்தது போல எங்கள் கோள்களையும் எங்கள் பிள்ளைகளின் கோள்களையும் உடைய சமூகத்திலே வைக்கிறோம் ஐயா. எங்கள் கோள்கள் துளிர்த்து பூ பூத்து இந்த புதிய மாதத்திலே வாதமை படங்களை கொடுக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்க பிள்ளைங்க உழைத்திருக்கிற எல்லா மன வருத்தங்கள், பாரங்கள் எல்லாம் நீக்கிறீங்க ஏசப்பா. எங்க பிள்ளைங்க துக்கத்தோட காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போக கூடாதுப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் ஊழியக்கார குடும்பத்திற்கும் நீங்க புதிய மாதத்துல சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுங்கப்பா. சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுங்கப்பா. இதோ உன் சமாதானம் நதியை போல இருக்கும் சொன்னீங்களே, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் சொன்னீங்களே.
அப்பா, எங்களுடைய அக்கிரமங்கள் தடையாய் காணப்படுகிற எங்கள் அக்கிரமங்கள், பாவங்கள், பொல்லாத செய்வினை கட்டுகள் மேல கர்த்தருடைய கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற பொல்லாத செய்வினை தகடுகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே சுட்டெரிப்பின் ஆவியானவர் எரித்து சாம்பலாக்குவாராக. எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தெளிந்த புத்தி உண்டாகட்டும், தெளிந்த புத்தி உண்டாகட்டும், தெளிந்த புத்தி உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க தலைவராய் உயர்ந்திருப்பீராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஐயா. உம்முடைய சமூகத்திலே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.